பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 5வது வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கமறியான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. செம்மையானவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய காரியங்களிலே வெற்றியை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், அவர் குறைவில்லாமல் காலை தோறும் ஒரு குறைவும் வைக்காதபடி, ஒருவேளை இன்றைக்கு காலை வேளையிலும் கூட நீங்கள் சிந்திக்கலாம், ஐயோ, என்றைக்கும் என்னுடைய நீதி மறைக்கப்பட்டு போய்விட்டது, நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னுடைய நீதி வரவில்லையே, இல்லை என்றால் நியாயம் வெளிப்படவில்லையே கர்த்தாவே என்று சொல்லுகிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிற உங்களுக்காக அவர் நீதியை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் ஆக்கணைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்புக்குரியவர்களே, உங்கள் நியாயம் புரட்டப்படவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளாய் இருக்கும் போது எந்த தீங்கையும் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். அப்படியாய் கர்த்தர் அறிந்து அனுமதிக்கிற ஒரு தீமைக்கு உள்ளாக கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருப்பார். காரணம், ஒரு நாளும் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் தன்னுடைய மக்களை தீமையினால் வருந்த விடுகிற தேவனும் அல்ல. அவர் நம்முடைய கண்ணீரை கண்டு விட்டு அவர் அப்படியே போகிற ஒரு மனசலிவில்லாத ஒரு தெய்வத்தை அல்ல நீங்களும் நானும் ஆராதிப்பது. அவர் மனம் இரக்கமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், அந்த 38 வருடமாய் பெதஸ்தா குளக்கரையிலே இருந்த மனுஷன், அந்த ஆலயத்திலே ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கிறது. அந்த இடத்திலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது, பாருங்கள், குளம் கலக்கும் போது யாருமே இல்லை அவனுக்கு கொண்டு போய் விடுவதற்கு. பாருங்கள், 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, எல்லாரும் சொல்றாங்க அவனுடைய பாவம் இல்லை என்றால் அவனுடைய பெற்றோருடைய பாவம் என்று. இல்லை அன்புக்குரியவர்களை, கர்த்தருடைய நீதி வெளிப்படுவதற்கு சில வேளை தாமதங்கள் காணப்படலாம். ஆனால் அவை உங்களை உடைப்பதற்கு அல்ல, கர்த்தருக்குள் உங்களை உருவாக்குவதற்கு என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை உருவாக்கி உங்களுடைய சத்துருக்களை விலக்கி உங்களுக்கு நீதியை வெளிப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.